மூணாறில் வருடங்களாக வசித்து வரும் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த திருநங்கைகளை தமிழ்நாடு தேனியிலிருந்து வந்த திருநங்கைகள் தாக்கியதாகத்தான் புகார். தாக்குதலில் ஒரு நபரின் காலில் காயங்கள் ஏற்பட்டுள்ளன. மூணாறில் வருடங்களாக நிரந்தரமாக வசித்து வரக்கூடிய கேரளா ஐடென்டி கார்டு உள்ள திருநங்கைகளுக்கு நேராகத்தான் தாக்குதல். தமிழ்நாடு தேனியிலிருந்து வந்த ஒரு சங்க திருநங்கைகள் மூணாறில் உள்ள மக்களையும் ஒன்றிணைத்துதான் தாக்குதலில் ஈடுபட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. தாக்குதலில் ஒரு நபரின் காலில் காயங்கள் ஏற்பட்டுள்ளன. நல்ல முறையில் இங்கு வேலை செய்து வாழ இங்குள்ளவர்கள் சம்மதிப்பது கிடையாது என்றும் தங்களை மிரட்டி வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்ல ஒரு இதாக தான் போய்கிட்டு இருக்கோம். இப்போ என்ன அப்படின்னா, அந்த தேனியிலேருந்து வர்ற திருநங்கைகளை மூணாறில் உள்ள லோக்கலில் உள்ள நம்ம பசங்க எல்லாரும் அக்செப்ட் பண்ணுறது தான் பெரிய விஷயமாவே இருக்குது. என்ன அப்படின்னா, முதல்ல வருவாங்க, கடையாக ஏறி வசூல் பண்ணுவாங்க, போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருந்தாங்க. நாங்கள் இந்த லாக்டவுன் டைமில் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் கஷ்டப்பட்டப்போ தான் ரோட்டில் இறங்கி நிற்க ஆரம்பித்தோம். அந்த ரோட்டில் இறங்கி நின்னதுக்கப்புறம் ஒவ்வொரு இடம் பிடிக்கிறதுக்கும் ஒவ்வொருத்தவங்ககிட்ட நாங்கள் பேச்சு கேள்வி எல்லாமே அசிங்கப்பட்டு நிற்கிறோம். இப்போ அந்த மாதிரி நின்ன இடத்துல இப்போ புதுசாக நிற்கிறாங்க. நிற்கக்கூடாது அப்படின்னா அப்படிதான் நிற்போம் அப்படின்னு சொல்லி சட்டமாக பேசுறது, கொலை மிரட்டல் விடுறது, லோக்கலில் உள்ளவங்க கிட்ட பணத்திலேருந்து நகைகள்லேருந்து எல்லாத்தையுமே அடிச்சுட்டு போயிருக்காங்க. இதை அடிச்சுட்டு போனது மட்டும் இல்லாமல் இதை ஏன் இப்படி பண்ணுறீங்க, எங்கள் பேர் அடிப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் வீடேறி உன்னை வெட்டுவேன் குத்துவேன்னு சொல்லி இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி என்னை பேசினாங்க. அந்த பேரில் போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்து. கேரளா ஐடென்டி கார்டு இல்லாத வேறு இடங்களிலிருந்து வரக்கூடியவர்கள் தான் இதுபோன்ற பிரச்சனைகளில் ஈடுபடுவது. இங்கு நல்ல வேலை செய்து முன்கொண்டு செல்ல இயலாத நிலை உள்ளது. வீடுகளுக்கும் இவர்கள் மிரட்டி செல்வதாகவும் இவர்கள் தெரிவித்துள்ளது. வேறு இடங்களிலிருந்து வரக்கூடியவர்களை முழுமையாக நீக்கம் செய்து கேரளத்தின் ஐடென்டி கார்டு உள்ள திருநங்கைகளை இங்கு வசிக்க பாதுகாப்புடன் முன் செல்ல தேவையான நடவடிக்கை வேண்டும் என்பதுதான் இவர்களின் கோரிக்கை. நியூஸ் பீரோ மூணார்.